அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தற்போது வாழ்ந்து கொண்டு அனைவரையும் ஆசீர்வாதம் செய்து பிரச்சனைகளை முடித்து வைக்கும் ஒரு அற்புதமான மகானை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், அவ்வளோ சக்தி படைத்த மகான் ஆகும். இந்த மகான் தற்போது உயிருடன் வாழ்ந்து வருகிறார். இவரை ஒரு முறை வாழ்க்கையில் சென்று நாம் பார்த்தால் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோ, நோய் பிரச்சனையோ, அல்லது தொழில் பிரச்சனையோ, மாந்திரிக பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரச்சனையோ, அல்லது தொழில் முடக்கம், வியாபாரம் முடக்கம் என எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யும் சக்தி இவருக்கு உண்டு. இவரை பலரும் திருநீறு சித்தர் என்றும் விபூதி சித்தர் என்றும் வர்ணிப்பது உண்டு. சரி, முதலில் இந்த சித்தர் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி பார்த்து விடுவோம். இவர் பொள்ளாச்சி என்ற இடத்துக்கு அருகில், அதாவது பொள்ளாச்சி இருந்து தென் சங்கப்பாளையம், அது சங்கப்பாளையம் என்று சொல்வார்கள். தென் சங்கப்பாளையம் என்ற இடத்தில் இவர் ஒரு எழில் மிகுந்த ஒரு இடத்தில் இயற்கையான சூழலில் அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். என்ன பிரச்சனையாக வந்தாலும் சரி, இவரிடம் விபூதி தான் முக்கிய ஆயுதமாகும். நீங்கள் கடன் சொன்னாலும் சரி, நோய் சொன்னாலும் சரி, இவர் செய்யும் ஒரே ஒரு முறை திருநீர் தான். சரி, இவரை மிக அற்புதமாக மக்கள் இவரை பார்த்து ஆசீர்வாதம் சென்று வருகிறார்கள். பல கோடீஸ்வரர்களும் பல விஐபிகளும் பல முக்கியஸ்தர்களும் சென்று இவரை வணங்குவது உண்டு, ஆசி பெறுவது உண்டு. மிக முக்கியமான புள்ளி அரசியலை சேர்ந்த சிலரும் இங்கே இரகசியமாக சென்று அவரிடம் ஆசி பெற்று தான் அனைத்து வேலையும் செய்வார்களாம். புகழ்பெற்ற மருத்துவர்கள் மற்றும் இப்படி தொழிலதிபர்கள் என பலரும் நாளுக்கு நாள் இவரை பார்ப்பதற்கான கூட்டம் அங்கு அதிகரிக்கிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். சரி, அப்படி என்னத்தான் இவர் செய்கிறார் என்று நம்ம பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தால் அதை உடனே சரி செய்கிறார். திருமண தடையாக இருந்தாலும் சரி செய்கிறார். தொழில் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்கிறார். அல்லது காற்று, கருப்பு, மாந்திரிகம் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்கிறார். அல்லது வேறு ஏதாவது மிக கடுமையான நோய் இருந்தாலும் சரி, அதாவது தோல் வியாதி, இதய நோய், கல்லீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, கண் பிரச்சனை, அல்லது கிட்னி பிரச்சனை, கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் மருத்துவர்களெல்லாம் கைவிட்ட பின்பு கூட அதை காப்பாற்றும் சக்தி இவருக்கு உண்டு. வெறும் திருநீர் தான். இவருக்கு விபூதி சித்தர் என்ற ஒரு பெயர் உண்டு. அதே போல் திருநீர் சித்தர் என்ற பெயரும் உண்டு. இவர் கொடுக்கும் ட்ரீட்மெண்ட்டு வெறும் விபூதி தான். அந்த விபூதியை வைத்து கொண்டாலே சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது தான் மிக அற்புதமான நம்பிக்கை இருக்கிறது. அதை கண்கூட பக்தர்கள் பலரும் அதை ஆசீர்வாதம் பெற்று அனுபவித்து சொல்கிறார்கள். பல விதமான அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார். நடக்க முடியாதவர்கள் கூட கால் வலி பல ஆண்டுகளாக இருந்ததுக்கு திருநீரில் சரி செய்திருக்கார். கண் பார்வை இழந்து மருத்துவர் கைவிட்ட பின்பும் கூட ஒரு சாதாரண ஒரு சிகிச்சை மூலம் அதை மீண்டும் அந்த பார்வையை கொண்டு வந்திருக்கார். கடன் பிரச்சனை பல கோடிகள் இருந்தும் கூட நஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஓடும் நிலையில் இருந்தவர்கள் கூட அந்த கடன் பிரச்சனையை சரி செய்து இவர் கொடுத்திருக்கார். இப்படி இவரது சேவை நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவு இருக்கும். இன்று பெரிய முக்கிய ஜோசியர்களெல்லாம் இவரிடம் சென்று ஆசீர்வாதம் பெறுவது ஒரு அதிசயமாக இருக்கிறது. வாக்கு பலிதம் நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவருடைய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் விபூதி தான். அந்த விபூதி எங்கிருந்து வருகிறது, எப்படி அவர் தயார் என்பது ரகசியமாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் இவரிடம் நாம் சென்று ஒரு முறை வணங்கினால் நம் கேட்டதை கொடுப்பார். நமக்கு பணம் வேண்டும், பதவி வேண்டும், அரசியல் வேண்டும், அதிகாரம் வேண்டும், நமக்கு ஏதோ தேவை இருக்கும், தங்கம், வைரம், நமக்கு மனிதன் எவ்வளவோ தேவை இருக்கிறது, எத்தனையுமே கொடுக்கும் சக்தி அவருக்கு இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறை இந்த பொள்ளாச்சியில் உள்ள சங்கப்பாளையத்தில் உள்ள சித்தரை சென்று வழிபடுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. வாழும் சித்தர் தற்போது உயிருடன் இருப்பதால் மிக அற்புதம் நிகழ்த்தி வருகிறார். நீங்களும் சென்று மகான்களின் சித்தர்களை தரிசனம் செய்வது மிக மிக அற்புத பலன் கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த சித்தரை பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.